எங்களுடைய ஆசிரியர் இளங்கோ அவர்களே, நல்லூர் பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் திரு மயூரன் அவர்களே, இன்று என்னோடு பேசுவதற்காக காத்திருக்கக்கூடிய சட்டத்திறனிகளே, எங்களுடைய பிரதேச சபையினுடைய வேட்பாளர்களே, முன்னாள் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் அன்புக்கினிய தமிழ் உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 2025 ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்றங்களினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தினுடைய இறுதி மாபெரும் பிரச்சார கூட்டத்திலே தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைய தினம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே எங்களுடைய கட்சியும் எங்களுடைய இனமும் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் கூட்டணியை எழுச்சி அடைய விடாது சிதைத்து அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல்வேறு சூழ்ச்சிகள் என்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2010 ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீட மாணவனாக நான் கல்வி கற்ற போது என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்கி இருந்தேன். 2009 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் மௌனித்த பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னகர்த்த வேண்டும் என்ற துடிப்போடும் ஆதங்கத்தோடும் ஏக்கத்தோடும் என்னுடைய அரசியல் பயணத்தை ஒரு பல்கலைக்கழக மாணவனாக நான் தொடங்கி இருந்தேன். அன்று முதல் எவ்வளவோ இடர்களுக்கு மத்தியில், எவ்வளவோ அச்சங்களுக்கு மத்தியில், அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில், அடக்குமுறைகளுக்கு மத்தியில், கைதுகளுக்கு மத்தியில் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் சிறிது சிறிதாக கட்டமைத்திருந்தேன். எந்த ஒரு அரசியல் பாரம்பரியமோ, எந்த ஒரு அரசியல் பின்னணியோ அல்லது மிகப்பெரிய பணபலமோ இல்லாமல் என்னுடைய அரசியல் ஆரம்பிக்கப்பட்டது. எத்தகைய இடர்பாடுகளையோ எத்தகைய அச்சுறுத்தல்களையோ கண்டு என்னுடைய அரசியல் பயணத்தை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. பல்வேறு தடவைகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன். மன்னாரில் 2012 ஆண்டு கைது செய்யப்பட்ட போதும் என்னுடைய அரசியலை நான் விட்டு, இந்த மண்ணை விட்டு, இந்த மக்களை விட்டு நான் ஒதுங்கி ஓடி இருக்கவில்லை. இறுதியாக 2022 ஆண்டு நான் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த போதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நள்ளிரவில் நான் கைது செய்யப்பட்டேன். இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது பாரம்பரிய அரசியல் தலைவர்களோ இவ்வாறான அச்சுறுத்தல்களையும் இவ்வாறான கைதுகளையும் எதிர்கொண்டது கிடையாது. ஒரு சிறுவனாக, ஒரு இளைஞனாக, இந்த இனத்தின் மீது பற்றுறுதி கொண்டவனாக என்னுடைய அரசியலை நான் தொடங்கி அதன் மீது உறுதியாக நான் பயணித்த போது நான் எதிர்கொண்ட அச்சுறுத்தல்களும் கைதுகளும் மிகப்பெரியது, அளப்பெரியது. எத்தனையோ வழக்குகளை நான் சந்தித்திருக்கின்றேன். என் மீது எத்தனையோ வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை வழக்குகளையும் அத்தனை கைதுகளையும் தாண்டி உடைத்தறிந்து இந்த மண்ணில் இருந்து நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய மக்களுடைய விடுதலையும், எங்களுடைய மக்களுடைய எழுச்சியும், எங்களுடைய மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தியையும் என்னுடைய கண்கள் காணும் வரை நான் இந்த தேசத்தை விட்டோ இந்த மக்களை விட்டோ நான் ஒதுங்கி ஓடப்போவதில்லை. இறுதியாக நான் எந்த ஒரு தரப்பை நான் வளர்த்தெடுத்தேனோ, எந்த ஒரு தரப்பிற்காக, எந்த ஒரு கட்சிக்காக என்னை நான் அர்ப்பணித்திருந்தேனோ அந்த கட்சியே என்னுடைய முதுகில் குத்தியது, என்னுடைய அரசியலை ஒதுக்க பார்த்தது, என்னை அரசியல் அரங்கிலிருந்து ஒடுக்கி ஒழித்துவிட துடித்தது. இத்தகைய சதிவலைகளையும் தாண்டி, இத்தனை சூழ்ச்சிகளையும் தாண்டி அதற்கு எதிரான சட்ட போராட்டங்களை நடத்தி எங்களுடைய அரசியலை தக்க வைப்ப நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் நாங்கள் கைப்பற்ற வேண்டிய நிலையில் 2021 ஆண்டு இறுதியில் இந்த 2 சபைகளையும் நாங்கள் கைப்பற்றி எங்களுடைய அரசியலை முன்னெடுக்க நாங்கள் தேவைப்படுத்தப்பட்டோம். எங்களை அரசியல் ரீதியாக ஒழித்து கட்ட நினைத்த தரப்புகளுக்கு நாங்கள்
தக்க பதிலடியை கொடுப்பதற்காக இந்த இரண்டு சபைகளையும் நாங்கள் தமிழ் தேசியத்தின் மீது பற்றுறுதியோடும் தமிழ் தேசியத்தின் மீது உறுதியோடும் அதிலிருந்து விலகாமலும் எங்களுடைய தேச கட்டுமானங்களை எவ்வாறு கட்டி எழுப்ப முடியும் என்கின்ற சித்தாந்தத்தை முதன்முறையாக நாங்கள் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி காட்டியிருந்தோம். எங்களுடைய பிரதேசங்களை எவ்வாறு நாங்கள் மேம்படுத்தலாம் என்பதை, எங்களுடைய தமிழ் உறவுகளுடைய நிதி பங்களிப்போடு எவ்வாறு அதை மேம்படுத்தலாம் என்பதை நாங்கள் காட்டியிருந்தோம். நான் யாழ்ப்பாண மாநகர சபையை ஆட்சி செய்துகின்ற பொழுது எத்தனையோ அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு விடுக்கப்பட்டது. நான் ஆரியகுலத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்த பொழுது ஆரியகுலத்தை கட்டக்கூடாது என்று அயலில் இருந்த பிக்குமார் மட்டுமல்ல, என்னுடைய மாநகர சபையில் இருந்த எதிர்கட்சிகளும் எனக்கு தடையாக இருந்தன, அச்சுறுத்தல்களாக இருந்தார்கள். எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நான் அந்த ஆரியகுலத்தை கட்டி முடித்திருந்தேன். அத்தனை சூழ்ச்சிகளும் அத்தனை அச்சுறுத்தல்களும் என்னை அடிபணியை செய்து விடவில்லை, என்னுடைய அரசியல் பயணத்தை முடித்து விடவில்லை. இப்பொழுதும் தமிழ் மக்கள் கூட்டணியை நாங்கள் ஆரம்பித்து கடந்த ஆண்டில் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை தனித்து போட்டியிட்ட பொழுது பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தோம். எங்களோடு பயணித்தவர்கள், எங்களோடு இருந்தவர்கள், எங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நாங்கள் எண்ணியிருந்த பலரும் எங்களுடைய முதுகில் குத்தி தங்களுடைய சுயமுகத்தை, தங்களுடைய முகத்துறையை எங்களுக்கு கிழித்து காட்டியிருந்தார்கள். நாங்கள் பின்னடைவுகளை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய உற்ற நண்பர்களை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் சூழ்ச்சிகளிலே துவண்டு கொண்டிருந்த பொழுது எங்களுடைய உற்ற தோழர்களை இனங்காணக்கூடியதாக இருந்தது. எத்தனை முதுகில் குத்தல்களும் எத்தனை சதிகளும் எங்களை ஒருபோதும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அத்தனை தடைகளையும் தாண்டி 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருந்த பொழுது எங்களுடைய மாநகர சபைக்கான வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மாநகர சபையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த முறை ஆட்சியை கைப்பற்றும் என்று அனைவராலும் சொல்லப்பட்ட தரப்பு தமிழ் மக்கள் கூட்டணி. மிக பெரும் சவாலான ஒரு தரப்பாக நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையிலே எங்களை நிலைநிறுத்தி இருந்தோம். 27 வட்டாரங்களுக்கும் மிகச் சிறப்பான வேட்பாளர்களை நாங்கள் களத்திலே நிறுத்தி இருந்தோம். மிக சவாலான யாழ் மாநகர சபை என்பது வடக்கிலே இருக்கக்கூடிய ஒரு தலையாய சபை. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அனைத்து ராஜதந்திரிகளும் வந்து சந்திக்கின்றது ஒரு தலைவராக யாழ்ப்பாண மாநகர சபையுடைய நகரபிதா இருந்து வருகிறார். தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு களமாக, சர்வதேச ராஜதந்திரிகளோடு ஊடாடக்கூடிய ஒரு தளமாக யாழ்ப்பாண மாநகர சபை இருந்தது. நான் மாநகர முதல்வராக இருந்த காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராகவும் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமைக்காகவும் நான் உலகம் முழுவதும் சென்று பேசியிருந்தேன், ராஜதந்திரிகளை சென்று சந்தித்திருந்தேன். இவ்வளவு ராஜதந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த யாழ்ப்பாண மாநகர சபை எங்கள் வசம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் போட்டியிட முடியாதவர்களாக எங்களை சதிவலையில் நிறுத்தி எங்களுடைய வேட்புமனுவை நிராகரித்திருந்தார்கள். எத்தகைய அழுத்தங்களையும் சதிகளையும் நாங்கள் கண்டு அஞ்சிவிடப் போவதில்லை. மாறாக அதற்கு எதிராக பலமாக பாய்ந்தழுவதுதான் எங்களுடைய வழக்கம். உடனடியாகவே நான் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தேன். ஆனால் எங்களுடைய மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்தது. இதே காரணத்திற்காக எங்களுடைய வேட்பு மனுவை நிராகரித்ததாக சொன்னதற்கான காரணத்தின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்ட ஏனைய கட்சிகளுடைய வேட்பு மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு தரப்பாக இந்த தேர்தல் களத்திலிருந்து வெளியிலே விடப்பட்டிருக்கின்ற தரப்பாக 2 தடவைகள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற போதும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்ற போதும் அங்கு எங்கும் நிவாரணம் வழங்கப்படாத ஒரே தரப்பாக இருப்பது நாங்கள் மாத்திரம்தான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக இந்த நடவடிக்கைகள்? ஏன் மணிவண்ணன் யாழ்ப்பாண மாநகர சபையில் இருந்து அகற்றப்பட வேண்டும்? எதற்காக எங்களுடைய கட்சி அங்கு போட்டியிடக் கூடாது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
இந்த சதிவலையை முறியடித்து நாங்கள் முன்னேறி பாய்வதற்கு ஒரு களமாக இருப்பது நல்லூர் பிரதேச சபை. இந்த தேர்தலிலே எங்களுடைய மக்கள், நல்லூர் பிரதேச மக்கள் மகத்தான ஆணையை எங்களுக்கு வழங்குவதனூடாக எங்களுடைய எதிர்கால அரசியலை, தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய எதிர்கால அரசியலை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடும் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஒருபோதும் நான் இந்த மண்ணை விட்டு போக போவதில்லை. ஒருபோதும் இந்த அரசியலை விட்டு நான் போக போவதில்லை. உங்களை நம்பி உங்களுக்காக இந்த அரசியல் களத்தில் நின்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய மகத்தான ஆணை, உங்களுடைய பலமான ஆதரவு எங்களுக்கு இருக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் தண்ணீரே இருக்கக்கூடிய மீன்கள் போன்றவர்கள். நீர் இல்லாவிட்டால் அந்த மீன்கள் இருக்க முடியாது. அதே போன்றுதான் மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய அன்பும் இல்லாத பொழுது எங்களை போன்ற அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் இந்த மண்ணிலே உயிரோடு இருக்க முடியாது. தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்களுடைய எதிர்காலமாக இருக்கும். தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்களுடைய எதிர்வரும் அரசியலை முன்னெடுக்கும். அந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு நீங்கள் எல்லோரும் எங்களோடு அணிதிரள வேண்டும். எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். எங்களுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். நல்லூரிலே தமிழ் மக்கள் கூட்டணியுடைய ஆட்சி மலர வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய அரசியல் எதிர்காலம் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும். எங்களுடைய ஆட்சி இந்த நல்லூர் பிரதேசத்திலே மலர்கின்ற பொழுதுதான் தமிழ் தேசியத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்காமல், நல்லூர் பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியையும் நாங்கள் விட்டுக் கொடுக்காமல், இரண்டையும் எங்களுடைய இரண்டு கண்கள் போன்று நாங்கள் முன்னெடுக்க முடியும். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை போராட்டம் ஒரு கண் என்றால், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பொருளாதார வீழ்ச்சி மறுகண். எங்களை யாழ்ப்பாண மாநகர சபையிலிருந்து விலக்கிவிட்டால் எங்களுடைய அரசியல் ஒளிந்துவிடும் என்று கற்பனை கண்டவர்களுக்கு ஒரு பனான அடியை, ஒரு செய்தியை இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் நிச்சயமாக வழங்க வேண்டும். நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை இல்லாவிட்டாலும் யாழ்ப்பாணத்திலே பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களிலே நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நேரடி நெறிப்படுத்தலிலே அத்தனை சபைகளிலும் நாங்கள் ஆட்சியை அமைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் முழுவீச்சிலே கட்டமைத்து விட்டிருக்கின்றோம். என்னுடைய நேரடி நெறிப்படுத்தலிலும் நேரடி கண்காணிப்பிலும் ஊழலற்ற நேர்மையான மக்கள் சிநேகிதமான ஒரு ஆட்சியை நாங்கள் அனைத்து சபையிலும் நாங்கள் நிர்வகிப்பதற்கு உருவாக்குவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். அந்த பலமான ஆணையை இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணிக்கு தமிழ் மக்கள் வழங்க வேண்டும். அந்த ஆணையை நாங்கள் பெறுகின்ற பொழுது மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய சேவை, இந்த தமிழ் இனத்துக்கான எங்களுடைய மகத்தான பணியை நாங்கள் சிறப்பாக ஆற்றக்கூடியதாக இருக்கும். என்னுடைய அன்புக்கினியவர்களே, தமிழ் மக்கள் கூட்டணி ஒன்றுதான் தமிழ் மக்களுடைய எதிர்காலம். இந்த அணியில் தான் இளம் துடிப்பு மிக்க இளைஞர்கள், அரசியல் தலைவர்கள் உங்கள் முன் வந்திருக்கிறார்கள். மற்ற கட்சிகளை நீங்கள் பாருங்கள், அதனுடைய அரசியல் தலைவர்களை பாருங்கள். அவர்களுடைய அரசியல் முடிவுக்கு வருகிறது, எங்களுடைய அரசியல் தொடங்குகிறது. அடுத்த தசாப்தத்துக்கான அரசியலை நாங்கள் முன்வைத்து எங்களுடைய அரசியலை நாங்கள் முன்கொண்டு செல்கின்றோம். முடிகின்ற தருவாயில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஏனைய தமிழ் தரப்புகளை விட்டுவிட்டு எங்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக, தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக இளம் துடிப்பு மிக்க ஆளுமை மிக்க இளைஞர்களை நாங்கள் உங்கள் முன் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த இளைஞர்களை, அந்த ஆளுமைகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அந்த ஆளுமைகளுக்கு நீங்கள் மகத்தான ஆணையை வழங்குகின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய பலமான சக்தியாக தமிழ் மக்களுக்கு எங்களுடைய சேவைகளையும் எங்களுடைய வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்கொண்டு செல்ல முடியும். அன்புக்கினியவர்களே, இன்று தமிழ் மக்கள் கட்டமைப்பு ரீதியாக நிர்வகிக்கப்படவில்லை. எந்த ஒரு தமிழ் கட்சியும் தமிழ் மக்களை கட்டமைப்புகளாக நிர்வகிக்க தவறிவிட்டது. அனைத்து தமிழ் மக்களுடைய அனைத்து கட்டுமானங்களையும், பொருளாதார கட்டுமானம், அரசியல் கட்டுமானம், கல்வி கட்டுமானம், விளையாட்டு
விளையாட்டு கட்டுமானம், பண்பாட்டு கட்டுமானம் என்று அனைத்து கட்டுமானங்களையும் கட்டியெழுப்பி எங்களுடைய தமிழ் மக்களை எதிர்காலத்தில் வழிநடத்த நாங்கள் தயாராகிவிட்டிருக்கிறோம். எங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு, எங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு நீங்கள் இந்த தேர்தலில் ஆணை வழங்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் செய்த தவறுகள் இன்று தேவையற்றவர்களை பாராளுமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. தமிழ் மக்களுக்காக பேச முடியாதவர்களை, கோமாளிகளை அல்லது எள்ளி நகையாடப்படக்கூடியவர்களை இன்று பாராளுமன்றத்தில் நாங்கள் உறுப்பினர்களாக ஆக்கிவிட்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, இந்த தேசத்திலே, தமிழர் தேசத்திலே தென்னிலங்கை கட்சிகளுக்கு இடமில்லை என்கின்ற ஒரு ஆணித்தரமான செய்தியை இந்த தேர்தலிலே நீங்கள் உறுதியாக தெரிவிக்க வேண்டும். தென்னிலங்கையிலிருந்து எங்களுடைய மக்களை, எங்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அனுமதிக்க கூடாது. எங்களுடைய வாக்குகள் எங்களுடைய கட்சிகளுக்கு மாத்திரமே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மண் மீது திணிக்கப்படுகின்ற பௌத்த ஆக்கிரமிப்பாக இருக்கலாம். இன்று வழிவடக்கை பாருங்கள், பௌத்த ஆக்கிரமிப்புக்குள் சிக்கி இருக்கிறது. அதே போன்று வடக்கு மாகாணத்திலே 5000 ஏக்கர்கள் கபலீகரம் செய்யப்படுகின்றது. இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இவற்றுக்கு எதிராக போராடக்கூடிய எங்களுடைய கட்சிகள் அங்கு ஆட்சி பெற வேண்டும். சிங்கள தென்னிலங்கை சக்திகளுக்கு கரங்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் செல்லுமாக இருந்தால் இந்த கபலீகரத்தை தடுத்து நிறுத்தவே முடியாத துர்ப்பாக்கியமான சூழல் ஏற்பட்டுவிடும். பௌத்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சக்தியற்ற அனாதைகளான ஒரு இனமாக நாங்கள் மாறிவிடுவோம். இன்று வழிவடக்கு மாத்திரமல்ல, வடக்கு மாகாணம் முழுவதும் நடைபெறுகின்ற நில ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாத ஏதிலிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். ஆகவே எங்களுடைய உறவுகளே, இந்த மண் எங்களோடு இருக்க வேண்டும். இந்த மண் எங்களின் சொந்த மண். இந்த மண்ணில் தென்னிலங்கையில் இருந்து வருபவர்கள் அதிகாரம் செலுத்த நாங்கள் அனுமதிக்க கூடாது. எங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிப்பதனூடாக தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கட்டியெழுப்பவும், தமிழ் மக்களுடைய பொருளாதார சுபிட்சத்தை கட்டியெழுப்பவும், தமிழ் மக்களுடைய உள்ளூராட்சிகளை நிர்வகிக்கவும், மேம்படுத்தவும், அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கும் ஒரே சக்தியாக, ஒரே கட்சியாக, ஒரே இளைஞர் கூட்டமாக வந்திருக்கின்ற எங்களுக்கு உங்களுடைய மகத்தான ஆணையை தந்து எங்களை வெல்ல வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். நீங்கள் எங்களை வெல்ல வைப்பீர்கள் என வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மக்கள் கூட்டணியின் சட்டத்தரணி வி. சொலிங்கம் மணிவண்ணன் பங்கு கொண்ட தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் யாழ்ப்பாணம் கொக்குவில் பொற்பதி பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றது. அனைவருக்கும் வணக்கம். ஊர்காவற்துறை கரம்பன் பிரதேசத்திலே நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலே பல்வேறு செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு வெளியாகின்ற செய்திகளை பயன்படுத்தி அவற்றை எமக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே உண்மையிலே அங்கே என்ன நடந்தது என்பது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஊர்காவற்துறை கரம்பன் பிரதேசத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கட்சி ஆதரவாளர் ஒருவருடைய வீட்டிலே. அந்த கூட்டத்திலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம்பவத்திலே அங்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களாக கடந்த காலங்களிலே இருந்த இருவர் மதுபோதையிலே வந்திருந்தனர். அவர்களுடைய செயற்பாடுகள் ஏதோ விபரீதத்தை முன்னெடுக்கும் நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருந்த நிலையிலே அவர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நெருங்கி உரையாடுவதற்கு முற்பட்ட வேளையிலே அங்கு இருந்தவர்களால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். செயலாளர் நாயகத்தை நெருங்கி சென்று உரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. அதனால் பதற்றமடைந்த கலவரமடைந்த குறித்த நபர்கள் இருவரும் தங்களுக்கு
செயலாளர் நாயகத்தை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். தங்களுடைய கைகளிலே கிடைத்த போத்தல்களை உடைத்து கலவரம் பண்ணி கொண்டிருந்தனர். இவை எவற்றையும் பொருட்படுத்தாத எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தான் சென்ற நோக்கத்தின் அடிப்படையில் அங்கு வருகை தந்திருந்த எங்களுடைய மக்களோடு உரையாடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாகவும் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஏன் மக்கள் வீணைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவுபடுத்திய பின்னர் அங்கிருந்து தன்னுடைய அடுத்த கூட்டத்திற்கான பயணத்தை ஆரம்பிக்க முற்பட்ட வேளையிலே அவர் வாகனத்தில் ஏறி வெளியேற முற்பட்ட வேளையிலே அந்த வீதியால் வந்த உளவு இயந்திரத்திற்குள் முன்னால் படுத்துக்கொண்ட ஒருவர் வீதியிலே உளவு இயந்திரத்தை தடுத்து நிறுத்துவதன் மூடாக எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய வாகனத்திற்கு தடையை ஏற்படுத்த முயற்சித்திருந்தார். இந்நிலையில் அங்கிருந்த போலீசார் உளவு இயந்திரத்திற்கு குறுக்கே படுத்திருந்த குறித்த நபரை அப்புறப்படுத்தி அந்த உளவு இயந்திரத்தை செல்ல அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த போது அவருக்கு அந்த உளவு இயந்திர சில்லுகளில் அவருடைய கால்கள் சிக்குண்டு அல்லது சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் வீதியிலிருந்து உளவு இயந்திரம் அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் எங்களுடைய செயலாளர் நாயகம் அங்கிருந்து புறப்பட்டு வெளியேறி சென்ற பின்னர் செயலாளர் நாயகமும் அவருடன் சென்றவர்களும் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் அந்த வீட்டிற்கு சென்ற மதுபோதையில் இருந்த இரண்டாம் நபர் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த அந்த குடும்பத்தினுடைய தலைவியை அல்லது அந்த பெண்மணியை தாக்க தாக்கியிருக்கின்றார். இதனால் அங்கிருந்தவர்களுக்கும் இந்த தாக்குதலிலே ஈடுபட்டவர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டிருந்த நிலையில் போலீசார் தலையிட்டு அவரை கைது செய்திருக்கின்றனர். இந்த சம்பவங்கள் அனைத்துமே போலீசாரின் கண்முன்னிலையிலேயே இடம்பெற்றிருக்கிறது. அனைத்தையும் போலீசார் அவதானித்துக் கொண்டிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் ஒருவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இன்னும் ஒருவர் போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இதுதான் உண்மை சம்பவம். எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட சூழ்ச்சியாகவே பார்க்கின்றோம். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வெற்றி என்பது ஊர்காவற்துறை பிரதேசத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொண்டவர்கள் அந்த வெற்றியை தடுக்கும் வகையிலும் அந்த வெற்றியை குழப்பும் வகையிலும் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த செயலை தூண்டிவிட்டிருப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த காலங்களிலே யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய 17 உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவோம் என்று சூளுரைத்து கொண்டிருந்த தரப்பினர், குறிப்பாக ஆளுந்தரப்பினராக இருக்கின்றபடியால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது, 17 சபைகளையும் வெற்றி கொண்டு இந்த பிரதேசத்திலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சூளுரைத்து இருந்தவர்கள் தற்போது தங்களுடைய நிலையை உணர ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய பொய்களும் பித்தலாட்டங்களும் மக்கள் மத்தியில் புரிந்து கொள்ள தொடங்கப்பட்டுவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உளறல்களும் தங்களுடைய அதிபிரசங்கித்தனங்களும் மக்களை எரிச்சலடைய தொடங்கிவிட்டது, மக்களை எரிச்சலடைய செய்யத் தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு விட்டார்கள். இந்த தோல்வி அச்சங்காரணமாக ஏனையவர்கள் மீது சூழ்ச்சி செய்து ஏனைய தரப்பினருடைய வெற்றி வாய்ப்புகளை தடுப்பதற்கு அல்லது அவர்களுக்கு அவப்பெயர்களை செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த சம்பவமும் இடம்பெற்றிருப்பதாக பார்க்கின்றோம். கடந்த காலங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றோம், மாற்றத்திற்காக வாக்களியுங்கள், புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தப் போகின்றோம், ஊழலற்ற அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தப் போகின்றோம், கண்ணியமான ஒரு அரச பொறிமுறையை கட்டமைக்கப் போகின்றோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் கடந்த 7 மாதங்களிலே செய்தது எல்லாம் ஊழலும் பித்தலாட்டமும் கண்ணியமற்ற அரசியல் செயற்பாடுகள் என்பது அப்பட்டமாக வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னரே தேர்தல் ஆணைக்குழுவினுடைய வரையறைகள் அவர்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு அப்பால் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்திருந்தார்கள். எங்களுடைய மக்களுடைய காணிகளை விடுவிப்பதாக போக்கு காட்டியவர்கள் அடையாளத்திற்கு சில
ஏக்கர் காணிகளை விடுவிப்பதாக போக்கு காட்டிய சமகாலத்திலே எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த 5900க்கும் மேற்பட்ட காணிகள் கபலீகரம் செய்யப்படுகின்றது என்ற வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பிலே எந்தவிதமான தெளிவுபடுத்தலையும் இவ்வாறானவர்களால் சொல்ல முடியவில்லை. இன்று வரையிலே அதற்கான விளக்கத்தை அவர்கள் கொடுக்க முடியவில்லை. உப்பளத்தை திறந்திருக்கின்றோம், தொழிற்பேட்டைகளை ஆரம்பிக்கப் போகின்றோம், ஆணையரவு உப்பளம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். உண்மையிலேயே உப்பளம் இப்போது ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு தவறான செய்தி அங்கே முன்கொண்டு செல்லப்படுகிறது. ஆணையரவு உப்பளம் என்பது பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சராக எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருந்த காலப்பகுதியிலே 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த உப்பளத்தை மீள அமைப்பதற்கான மீள உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. எங்களுடைய செயலாளர் நாயகம் பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஆரம்ப வேலைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையிலே 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த உப்பளத்திலே உப்பு விளைவிக்கின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. அன்றிலிருந்து அங்கே உப்பு விளையும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதனை பதப்படுத்துகின்ற செயற்பாடுகள் மாந்தைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சமகாலத்தில் கடந்த ஆட்சியிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்த காலத்திலே ஆணையரவிலேயே அந்த உப்புகளை மேசை உப்பாக பதப்படுத்துவதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலே தான் தற்போது அந்த தொழிற்சாலை அந்த உப்பை பதப்படுத்துகின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவுதான். ஆனால் அவர்களுடைய கருத்துக்களின்படி பார்க்கின்ற போது இப்பொழுதுதான் அங்கு ஆணையரவு உப்பளம் ஆரம்பிக்கப்பட்டது போன்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு எத்தனையோ பொய்களும் பித்தலாட்டங்களும் தான் அங்கே வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே இவ்வாறான சூழ்ச்சிகளை கண்டு எங்களுக்கு எதிராக ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக வெளிப்படுத்தப்படுகின்ற சூழ்ச்சிகள் அப்பட்டமான சேறுவாரி பூசல்கள் தொடர்பிலே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்னும் சில தினங்களே வாக்களிப்புக்கு இருக்கின்ற நிலையில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய முடிவிலே தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இறுதியாக ஒரு விடயத்தை கூறி விடைபெற விரும்புகின்றேன். அதாவது, இந்த மண் எங்களுடைய சொந்த மண். இந்த மண்ணை நாங்கள் தான் ஆள வேண்டும். இந்த மண்ணிலே எங்களுடைய ஆட்சி தான் நடக்க வேண்டும், எங்களுடைய தலைவர்கள் தான் ஆள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய அண்ணன்மார் ஆயிரக்கணக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். இன்று மே 3ஆம் தேதி இதே நாள் 39 வருடங்களுக்கு முன்னதாக 1986ஆம் ஆண்டு இதே நாள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலே இடம்பெற்ற ஒரு முயற்சியிலே களப்பலியான முதல் போராளி, ஈழ விடுதலை போராட்டத்திலே களப்பலியான முதலாவது பெண் போராளியான சகோதரி சோபா உயிரிழந்து இன்றுடன் 39 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அதேபோன்று ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த மண்ணை நாங்கள் தான் ஆள வேண்டும், எங்களுடைய தலைவர்கள் தான் ஆள வேண்டும், எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக. எனவே எதிர்வரும் 6ஆம் தேதி அவ்வாறு உயிரிழந்தவர்களை மனதில் வைத்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை, அவர்கள் எந்த தரப்பினராக இருந்தாலும், எந்த அமைப்பு சார்பாக உயிர்களை தியாகம் செய்திருந்தாலும் அவர்களுடைய தியாகங்கள் போற்றப்பட வேண்டியவை. எனவே எதிர்வரும் 6ஆம் தேதி அவர்களுடைய தியாகங்களை மனதில் வைத்து எங்களுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் வகையில், எங்களுடைய எதிர்கால இருப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அறிவுபூர்வமாக சிந்தித்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். இந்த மண் எங்களாலேயே, தமிழ் தலைமைகளை கொண்ட தமிழ் தரப்புகளாலேயே ஆளப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் ஜாலில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். ஈழ விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்ட போராளிகளுடைய கனவுகளை தாங்கள் நிறைவேற்றுவதற்காக தாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று சொன்னார். இதை வந்து ஈழ போராட்ட வரலாற்றில் இப்பிடிப்பிக்கும் ஒரு பங்கு இருக்கின்ற வகையில் இது எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த செய்தியை சமூக ஊடகங்களூடாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஈழ விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டிருந்த போராட்ட அமைப்புகளின் தியாகங்களை தாங்கள் மதிப்பதாகவும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்றார். அதிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பங்களிப்பு
வகிபாகமும் மறுக்கப்பட முடியாது என்ற கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. உண்மையிலேயே இதய சுத்தியுடன் அவர்கள் அவ்வாறான கருத்தை வெளிப்படுத்தி இருப்பாராக இருந்தால் நாங்கள் பாராட்டுகின்றோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பாக ஊடகங்களில் அண்மை வெளியான செய்தி தொடர்பாக கட்சியின் ஊடகச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தினார்.